மதிப்புக்கு booking.comல தான் புக் பண்ணேன். இங்கே பாருங்கள், வேறு லெவலு. அங்கே தான் வந்து யானைங்க வந்து குளிக்கிற இடமா வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு தண்ணியை பார்த்துட்டு எப்படி ஓடி வந்து எல்லாம் இறங்குது. மேலே தண்ணி அடிக்கிறான். அதே வந்து எல்லாம் மொத்தம் வந்துடுச்சு ஒரே இடத்துல தண்ணி அடித்தோடனே. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ யானைங்க. வேறு லெவலு. நல்லா தேய்க்கிறாங்க. இது சுகமாக இருக்கும் போல இருக்குது. ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இலங்கையை வந்து சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி வந்து இலங்கை வந்த வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அம்மா வந்து ஃப்ளைட்டில் நம்மளோட வந்திருந்தாங்க. அவங்க வந்து எப்படி அவங்க அந்த ஃப்ளைட்டை என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பினவாலா, அதாவது கண்டின்னு சொல்லுவாங்க இந்த மாவட்டத்துக்கு. அங்கே பார்த்திங்கன்னா பினவாலான்ற ஒரு இடம் இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல பேர்? ஆமாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து யானைங்களை வந்து குளிப்பாட்டுவாங்களாம் ஆற்றுல. பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு, அந்த ஆறை காட்டுற பாருங்கள். ஏன்னா இப்போ இன்னும் அந்த யானைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்கன்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனு வேறு லெவலில் இருக்குது. இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. இங்கே பாருங்கள், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு. இங்கே பாருங்க, அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யானைங்கள்லாம் வந்து குளிக்குமா. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே நீச்சல் குளம் பார்த்திங்கன்னா, இங்கே நீச்சல் குளம் இருக்குது. அதில் அப்படியே வந்து ஜாலியாக வந்து குளிச்சுக்கிட்டே வந்து இந்த யானை குளிக்கிறத வந்து ஜாலியாக வேடிக்கை பார்ப்பாங்களாமா. எப்படிலாம் வந்து ஹோட்டலில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக. ஸோ அந்த வழியாக வந்து இறங்கி வருமா யானைங்க வந்து இங்கே வந்து குளிச்சிட்ருக்கோம். அது வந்து 9 மணிக்கு அப்படின்னாங்க. வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது. இப்படிலாம் இருக்கா இலங்கையில்? நானும் இப்போ தான் ஆச்சரியமாக பார்த்தேன். நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் ஓடையை. ஆனால் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்ததே இல்லை. ஓடை பக்கத்தில், அதாவது ஹோட்டலு, செம்ம வியூ பாருங்கள். இந்த ஹோட்டலு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். ஹோட்டல் பேர் அதாவது எலிஃபண்ட் பே பினவாலா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். சூப்பராக இருந்துச்சு. 2000 தான் ஒரு நாளைக்கு. செம்மையாக இருக்குது மக்களே. ஜாலியாக வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கிட்டே அந்த வியூ. ஹோட்டல் பாருங்கள், செம்ம வியூவில். 2000 ரூபாய் தான் நம்ம ஊர் மதிப்புக்கு. booking.comல தான் புக் பண்ணேன். இங்கே பாருங்கள், வேறு லெவலு. அங்கே தான் வந்து யானைங்க வந்து குளிக்கிற இடமா வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இது இந்த இடத்துக்கு பேர் வந்து பினவாலா, மறந்துடாதீங்க. கண்டி, கொழும்புலேருந்து கண்டிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து பினவாலா அப்படின்ற லொக்கேஷனில் தான் இருக்கோம் நம்ம. சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுறோம். எங்கள் அம்மா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வெளிநாட்டு ட்ரிப்பு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. ஜாலியாக வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். எத்தனையோ ஊருக்கு நான் போனால் கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. மக்களே, யானை வருது. இங்கே பாருங்கள், 2 யானை வருது குளிக்க. இருங்க, நான் மொபைலில் எடுக்கிறேன் பாருங்கள், சூப்பர் கேமரா. மக்களே, யானை வந்துடுச்சு. எலிஃபண்ட் கமிங். இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை வந்து இந்த ஆர்ஃபனேஜ், அதாவது பினவாலா யானை காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 71 யானை இருக்குங்களா. 30 யானை வந்து ஆண் யானையும் 41 பெண் யானையும் இருக்குங்களா. கரெக்டாக 9 மணி காலையில் வந்து இந்த இடத்துல வந்து குளிப்பாட்டுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அந்த யானையை வந்து நீங்களே தொட்டு குளிப்பாட்டுறதுக்கு வந்து நம்ம ஊர் மதிப்புக்கு 200 ரூபாய் இன்னும் வாங்குறாங்க. நம்ம தான் இங்கே ஹோட்டல்லே ரூம் எடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு வந்து தனியாக வந்து செலவு பண்ணணும்னு விட்டுட்டேன். பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, மேலே வந்து தெரியுதா, அங்கே வந்து நின்று நீங்களே போய்ட்டு வந்து குளிப்பாட்டலாம். அதுக்காக அங்கே லொக்கேஷன் தெரிஞ்சு பாருங்கள் அந்த முறையில். ஸோ நீங்கள் போய் அங்கே குளிப்பாட்டலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களே குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் வந்து இலங்கையில் வந்து
கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட யானைங்க இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிணவாலால் 70 யானை இருக்குது. அது இல்லாமல் யாலா நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் சூப்பராக வந்து காட்டு யானைங்க நிறைய இருக்காங்க. பாருங்கள், செம்ம என்ஜாய் பண்ணுதில்ல யானைங்க. நான் எதிர்பார்க்கல இப்படி. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் வந்து இங்கே இருக்கும் அப்படின்ட்டு எதேச்சியாக தான் வந்து Booking.comல வந்து ரூம் புக் பண்ண பார்த்தா அந்த வாசல்லே இருக்குது. கூட வந்து இந்த டிரைவர் கூட சொல்லலை, நானாக தான் வந்து இது கண்டுபிடிச்சது. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க நேராக கொடுத்த காசு போயிட்டே இருப்பாங்க. அங்கே பாருங்கள் 2 யானை, குட்டி யானை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுதுங்க. கட்டாயமாக இது இன்னொரு தடவை வந்து பார்க்க முடியுமான்னு கூட தோணலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு லொக்கேஷனில் வந்து யானையை குளிப்பாகிறத வந்து நான் பார்ப்பேன்ட்டு. வா, வேறு லெவலில் கிட்டத்தட்ட வந்து 20-30 யானை இருக்கும் போல இருக்குது. பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம வந்து கேரளாவில் கூட இப்படி பார்க்க முடியாது, அவ்வளோ யானைங்க இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ யானை பார்த்தீங்களா? அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ யானைங்க. வேறு லெவலு. கட்டாமல் இலங்கை வந்தீங்கன்னா இந்த பிணவாலாவில் வந்தீங்கன்னா இந்த யானைங்க வந்து சூப்பராக வந்து குளிக்கிறது பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இந்த ஹோட்டல் வந்து எலிஃபண்ட் பே அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே இருக்குது. நிறைய ஹோட்டல் இருக்குங்க. ஆனால் வந்து நிறைய வியூஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு யானை நம்ம ஹோட்டல்கிட்டே வந்துருச்சு. அதான் சாப்பிட வந்து கேட்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பாருங்கள், அது பாவம் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. இந்த யானையை பார்த்தாலே வந்து தெரியுது ஸ்ரீலங்காவில் வந்து எவ்வளோ அந்த பொருளாதார நிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. இவ்வளோ நேரம் வந்து பனானாலாம் வச்சுருந்தேன், அங்கே தூக்கி போட்டால் தண்ணியில் போயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிணவாலாவுக்கு வந்தால் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, யானையோ ஏதாவது சரி பழம் அது மாதிரி. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுது யானைங்க. இங்கே பாருங்கள், அந்த இலையை வந்து கழுவி ஏதோ இலையெல்லாம் சாப்பிடுது. அது அப்படியே ரொம்ப நொஞ்சு போயிருக்கு. அப்படியே இலையை வந்து கழுவி சாப்பிடுது. வா, இங்கே பாருங்கள், மொத்தத்துக்கு வந்து தண்ணி அடிக்கிறாங்க. அப்படியே எவ்வளோ லாங் வேணால் தண்ணி போகுது. சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுதுங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து பொத்தி வச்சுருக்கேன் குட்டி யானைங்களை. இங்கே பாருங்கள், 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க யானைங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது யானைங்க, ஆக்ரோஷமாலாம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. மதம் பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி யானைலாம் இருக்காதுல்ல.
சூப்பருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இது. கேரளாவில் இருக்கா அந்த மாதிரி? கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல இது இந்த மாதிரி இருக்குமான்ட்டு. பட் ஆனால் இங்கே வேறு லெவலு. உலகத்திலேயே பெரிய யானை மிருகம் இன்னும் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலுங்க. அதாவது மண்ணை போயிட்டு நல்லா வந்து உருண்டிட்டு மண்ணில் உருண்டிட்டு அப்படியே இதில் வந்து குளிக்குதுங்க. வேறு லெவலுங்க இது. அவங்க போய் கூப்பிட்டு வராங்க, நல்லா மண்ணில் போட்டு தேய்ச்சிட்டு அதை அப்படியே இங்கே கூப்பிட்டு வந்து குளிப்பாட்டுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது, நம்ம போய் பார்க்க போகிறோம். யாழா நேஷ்னல் பார்க் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 8 நாள் இங்கே இருக்க போகிறோம். யாழ்ப்பாணம் அது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் உராலியா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குமா, அந்த லொக்கேஷனை போய் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுவோம். வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து சூப்பராக வந்து ஸ்ரீலங்கன் சீரீஸ் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம வந்து லைக் போடுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இது மாதிரி அடுத்த தடவை கூட கிடைக்குமான்னு தெரில, பட் ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு. வந்தால் மறக்காமல் இந்த யாழா சரி பிணவாலா இது வந்து பாருங்கள். பாய்.